நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தலைவனாக இருந்தது ரொம்ப ஈஸிங்க. ஒரு 10 பேர் நம்ம பின்னாடி நின்னா போதும், நம்ம அந்த 10 பேருக்கும் தலைவன் ஆயிடலாம். ஆனா நம்மள ஒரு தலைவனா ஏத்துக்கணும் அப்படின்னா அந்த 10 பேர் ஏத்துக்கிட்டா மட்டும் பத்தாது. இந்த 10 பேருக்கு மேல அவங்கள நம்பி இருக்கிறவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, இன்னும் நிறைய பேர் இந்த தலைவனா ஏத்துக்கணும். எப்படி இந்த நம்ம ஒருத்தர் இந்த இவங்க எல்லாரும் தலைவனா ஏத்துக்கிறது, அதுக்கு என்ன பண்ணணும்? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் நம்ம தலைவனா எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு, இந்த தலைவனா ஒரு நம்ம நான் தான் ஒரு தலைவன் அப்படின்னு ஒரு மெசேஜ், ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் அனுப்பணும். அது எப்படி அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நீங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு இடத்துல ஒரு 10-20 பேர் தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்துல குதிரையில நின்று ஒருத்தன் அவங்கள வேகமா தோண்டுங்க, சீக்கிரம் முடிங்க, இன்னைக்குள்ள இந்த வேலையை முடிக்கணும், இந்த டைம்குள்ள இந்த வேலையை முடிக்கணும், முடிக்கல இந்த வேலையை இந்த வேலையை மட்டும் இன்னைக்கு முடிக்கல அப்படின்னா உங்க எல்லாரும் மேலேயும் ஆக்ஷன் எடுப்பேன், உங்க எல்லாரும் மேலே ரிப்போர்ட் பண்ணிடுவேன். ஒழுங்கா வேலை செஞ்சீங்கன்னா நான் சொல்லி உங்களுக்கு ஏதாவது ரிவார்டு வாங்கி தருவேன், இன்னைக்குள்ள இந்த வேலையை முடிக்கலன்னா கடுமையான பனிஷ்மெண்ட் உங்க எல்லாத்துக்கும் எல்லாரும் மேலே நான் ரிப்போர்ட் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அவங்களை மிரட்டி, இந்த குதிரை மேல நின்றுட்டு அவங்களை பயங்கரமா மிரட்டி வேமான்னு சொல்லி அவங்களை அவசரப்படுத்தி வேலை வாங்கிட்டே இருந்தான். அந்த பக்கம் இன்னொருத்தவன் குதிரையில வந்தவன் பார்த்துட்டு இவங்க வேலை செய்யறத பார்த்துட்டு போய் அவங்க என்ன வேலை பார்க்கறான்னு பார்த்தா இடத்த தோண்டிட்டு இருக்காங்க. இந்த 20-30 பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்த தோண்டிட்டு இருக்காங்க. இவன் மேல நின்று அதிகாரம் பண்ணிட்டு இருக்கதா பாக்குறான். இப்ப அந்த குதிரை நினைக்கிறவன்ட்ட போய் இந்த வழிபோக்கன் அவனை கேட்கறான், ஏன்பா அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு தோண்டிட்டு இருக்காங்க, நீ மேல உட்காந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் போய் கீழே போய் நீ ஒரு கை பிடிச்சு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணத வேலை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா முடியும்ல, நீ பாட்டுக்கு இங்க இருந்து அவங்கள்ட்ட சும்மா வேலை வாங்கிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த குதிரையில சொன்னா, நான் இவங்களுக்கெல்லாம் லீடர், என்னோட வேலை இவங்கள்ட்ட வேலை வாங்குறது தானே தவிர இவங்களுக்கு போய் நான் வேலை பாக்குறது இல்ல, இவங்க இந்த வேலையை ஒழுங்கா முடிக்கிறாங்களா, அதை சீக்கிரம் முடிக்கிறாங்களா, கொடுத்த டைம்குள்ள முடிக்கிறாங்களான்னு பாக்குறது தான் என் வேலை, நான் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னானா. சரி, உனக்கு நீ அவங்களுக்கு உனக்கு அவங்க மேல அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா நீ வேணா போய் அவங்க கூட வேலை பாரு அப்படின்னு இந்த குதிரையில ரொம்ப தெனாவட்டா சொன்னானா. இந்த வழி போகணும். அப்படியா, சரிப்பா அப்படின்ட்டு நேரா போய் அவங்க கூட போய் அவனும் ஒரு கை பிடிச்சு தோண்டி சொன்ன டயத்துக்குள்ள அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த வேலையை முடிச்சுட்டாங்க. இப்போ இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இந்த கூட இருந்து வேலை பார்த்த இந்த வழிபோக்கன் உண்மையான லீடரா, இல்ல அவங்ககிட்ட வேலை வாங்குறது தான் என்னோட வேலை அப்படின்னு சொன்னாங்க ஒரு லீடரா? இந்த கூட இருந்து வேலை பார்த்ததுனால மட்டும் இந்த வழிபோக்கன் லீடர் ஆயிட போறது இல்ல. அவன் வேலை பார்க்கல அப்படிங்கிறதுனால இவங்க எல்லாரும் அந்த லீடரை முடியாது, அவன் ஒரு தலைவனா ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடவும் முடியாது. ஒரு லீடரா அவன் எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படின்னா அவன் ஏதாவது ஒண்ணு செய்யணும். நான் தான் இவங்களோட லீடர் அப்படின்னு அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு அவனுடைய மெசேஜ், அது ஒரு கனெக்ஷன் அவங்களுக்குள்ள இருக்கணும். இப்போ ஒரு கார்பரேட் கம்பெனில ஒரு லீடர்ஸை யார் அசைன் பண்றது? ஒரு ஹையரார்கி இருக்கும், ஒரு மேனேஜ்மெண்ட் ஹையரார்கி இருக்கும், அவங்க அசைன் பண்ணுவாங்க. இந்த பேசிஸ்ல அந்த பர்சனுடைய ட்ராக் ரெக்கார்ட், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட ஒர்க் எல்லாத்தையும் பார்த்து தான் அசைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? அவர் கூட வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும், அவருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தெரியும். பட் ஒரு லீடர் அப்படிங்கிறவர் ஒரு டிபார்ட்மெண்ட், அவருக்கு கீழே இருக்கிறவங்களை மட்டும் வச்சு நான் வேலை பார்க்க போறது இல்லை. இஸ் இன்சார்ஜ் ஆஃப் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். அப்ப அத்தனை டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் இவர் தான் லீடர் அப்படின்னு தெரியணும். அப்படின்னா அதுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் போதும். ஒரு சர்க்குலரோ இல்ல ஒரு நோட்டீஸ் போர்ட்ல, எல்லா டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் போர்ட்லயும் அவர் போடுறது மட்டுமே வில் டூ. பட் அவங்க எல்லாரும் ஒரு லீடரா ஏத்துக்கிறது எப்படி ஏத்துக்குவாங்க? இவரை லீடரா ஆக்குனவங்களுக்கு இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, இவருடைய கெப்பாசிட்டி என்ன தெரியும். பட் அவருக்கு கீழே ஒர்க் பண்ண போறவங்களுக்கு இவருடைய கெப்பாசிட்டி என்ன, இவருடைய எபிலிட்டி என்னங்கிறது எப்படி தெரியும்? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த லீடர் என்ன பண்ணணும், ஒரு கனெக்ஷன், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்திக்கணும். சில இடங்கள்ல ஸ்ட்ராங்கான மெசேஜை கொண்டு வரணும், சில இடங்கள்ல சில பாண்டிங்கை கொண்டு வரணும். அதுதான் ஒரு லீடரோட உண்மையான வேலை. அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் தங்களுடைய திறமைய, தங்களுடைய அந்த அந்த வலிமையை உணர்த்துறதுக்கு அஸ்வமேத யாகம்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அதாவது ஒரு குதிரையை அவங்க நாட்டினுடைய எல்லையை கடந்து ஓட விடுவாங்க. அந்த குதிரை பின்னாடி அவருடைய படை ஒண்ணும் போகும். இந்த குதிரை எங்கெங்கெல்லாம் இந்தந்த நாட்டுக்கெல்லாம் போகுதோ அதெல்லாம் இவருடைய ஆளுகைக்கு கீழே அவங்க எல்லாம் இவருக்கு டாக்ஸ் கட்டணும். ஏதாவது ஒரு நாட்டினுடைய ராஜா இவரை சேலஞ்ச் பண்ணணும், இல்லை நீங்க வர முடியாது அப்படின்னு அந்த குதிரையை தடுத்தார் அப்படின்னா இவருடைய படையோட சண்டை போடணும், இவருடைய நாட்டோட சண்டை போடணும். அதாவது இதுல என்ன அப்படின்னா அவங்க இந்த சேலஞ்சு ஏத்துக்கிறாங்களா, இவரை ஒரு ராஜாவை ஏத்துக்கிறாங்களா, அவருக்கு டாக்ஸ் கட்டுறாங்களா அப்படிங்கறதெல்லாம் அடுத்த விஷயம். பட் நாம கமாண்ட் பண்றோம், நான் இந்த மாதிரி ராஜாவா இருக்க போறேன், உனக்கு தைரியம் இருந்தா என்னோட மோது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்றோம். இப்ப என்ன எஸ்டாப்ளிஷ் ஆகுது? எனக்கு தைரியம் இருக்கு, உனக்கு தைரியம் இருக்கா அப்படிங்கிற ஒரு மெசேஜ் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அப்படி கமெண்ட் பண்ணும் போதே
அவங்களுக்கு ஒரு செகண்ட் தாட் வரும். இவரை நம்ம பகைச்சுக்கணுமா, நமக்கு இதுல ஆதாயம் இருக்கா, இவரை நம்ம பகைச்சுக்கிட்டோம்னா நமக்கு இது நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கா, இல்ல பணிஞ்சு போறதுல பெனிஃபிட் இருக்கா, ஏகப்பட்ட தாட்ஸ் அவங்களுக்கு வரும். பட் நாம ஒரு கமெண்ட் பண்றோம் அப்படின்றப்பவே அவங்களுக்கு வந்து அதை ஏத்துக்கணுமா வேணாமாங்கிற ஒரு டெசிஷனை நம்ம கொடுத்துறோம். நாம ஒரு அப்பர் ஹேண்ட்ல இருக்கோங்கிற ஒரு தாட்டை வந்து கொடுக்குது. இதைத்தான் இன்னைக்கு இதே மாதிரி ஒரு கார்பரேட்லயும் ஒரு அஸ்வமேத யாகம் மாதிரி ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணுனா தான் நாம லீடரா இருக்கோங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். கார்பரேட் அஸ்வமேத யாகம் அது எப்படி பண்ண முடியும்? கார்பரேட்லயும் அஸ்வமேத யாகம் பண்ண முடியும் யோசிக்கலாம். பட் கார்பரேட்லயும் நாம வந்து இப்போ நம்ம ஒரு டாப் பொசிஷனுக்கு வரோம், லீடர் ஜாபுக்கு வர்றோம் அப்படின்னா நமக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு 4-5 டிவிஷன், ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட்ஸோட தான் அவங்களுக்கு தான் நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு டாப் ஜாபுக்கு வரும்போது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம கோஆர்டினேட் பண்ணணும். அவங்களுக்கு எல்லாம் நம்மள தெரியுமாங்கிறதே தெரியாது. நம்ம யாருன்னே தெரியாத டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்களெல்லாம் முதல்ல நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்க கிட்ட முதல்ல நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆனா தான் நம்ம காம்படிட்டர்ஸ் கிட்ட நாம எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும். சோ அப்ப இவங்க எல்லாத்தையும் நீங்க இவங்களுடைய ட்ரஸ்ட், இவங்களுடைய இதெல்லாம் லாயல்ட்டி எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணாதான், அது அட்டைன் பண்ணினா மட்டும்தான் அந்த லீடர்ஷிப்பை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். உங்க டீமுக்குள்ளே எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அப்பதான் காம்படிட்டர்ஸ் கிட்ட போக முடியும். இதுக்கு தான் இந்த அஸ்வமேத யாகம். நீங்க வந்து அதை ஒரு ஹம்புலா பண்ணலாம், இல்ல அக்ரெசிவா பண்ணலாம், இல்ல ஒரு மியூச்சுவலா நீங்க போய் என்னுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் இதுதான், என்னோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் இதுதான் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கலாம். ஒரு பாண்டை கிரியேட் பண்ணலாம், ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்டை கொண்டு வரலாம், எதனாலும் பண்ணலாம். பட் ஸ்டில் யுவர் மெசேஜ் மஸ்ட் பி வெரி ஸ்ட்ராங், யுவர் அப்ரோச் மஸ்ட் பி வெரி கிளியர். சோ அதுதான் நான் அந்த அஸ்வமேத யாகம்னு சொல்றேன். உங்களுடைய டீமுக்கு, உங்களுடைய ஸ்டாஃப்ஸுக்கு நீங்க வந்து ஒரு லீடரா எஸ்டாப்ளிஷ் ஆகாம காம்படிட்டர்ஸுக்கு நீங்க லீடராக சேலஞ்ச் பண்ணவே முடியாது. இதுக்கு நீங்க சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் உங்க டீம்ல நீங்க எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அதுக்கப்புறம் வித் யோர் டீம், வித் யோர் ஆர்மி யூ மஸ்ட் சேலஞ்ச் தி காம்படிட்டர்ஸ். இதுதான் நான் சொன்ன கார்பரேட் அஸ்வமேத யாகம். அது நீங்க அக்ரெசிவாகவும் பண்ணலாம், மாடரேட்டாவும் பண்ணலாம், ஒரு பியூர்லி மியூச்சுவல் கன்சென்டாவும் பண்ணலாம், ஹம்பிளா பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். பட் ஸ்டில் யூ மஸ்ட் சென்ட் அ ஸ்ட்ராங் மெசேஜ். அதை தான் நான் வந்து ஒரு லீடர், ஒரு பெர்ஃபெக்ட் லீடரா பண்ணணும் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த லீடர்ஷிப் லெசன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.